வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை ஒரு காணொளி வாயிலாக பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாம். கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு இதுதான் எங்களுடைய தாய் பத்திரம். நிலத்தை விற்கிற நிலம் இங்க இருக்கு. சிவதான அவர்கள் மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்ல இந்த நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட் தான். இந்த டவுட் இருந்தா திருப்பி நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். எரியோர் டாக்குமெண்ட் காமிச்சான்னு சொன்னா ஐ எம் willing to show this document everybody, but this is a testament of our land. We own this land. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம், இந்த நிலத்தின் பத்திரம் எங்கள் கையில் பத்திரமாக இருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பார்த்த இந்த காட்சி தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாண்டவர் அணி என்று விஷால் தலைமையிலான ஒரு அணியும் சரத்குமார் தலைமையிலான ஒரு அணியும் களத்தில் நிற்கிறார்கள். தேர்தலை கிட்டத்தட்ட ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகுவது போலவே இரண்டு அணிகளும் தங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் குற்றச்சாட்டுகளை மறுப்பதுமாக இது கடந்த சில மாதங்களாகவே, கடந்த சில வாரங்களாக இன்னும் தீவிரமாக ஊடகங்களின் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திரைப்படம் தொடர்பான நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக இவ்வளவு வீரியமாக விவாதிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. ஆனால் நடிப்பும் கலையும் குறிப்பாக திரைப்படங்களும் நம் வாழ்வில் ஒரு நீக்க முடியாத ஒரு இடத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் மறுக்க இயலாது. அந்த தளத்திலே நடிகர் சங்க தேர்தல் இன்றைக்கு மிகப்பெரிய கவனத்தை அனைத்து தரப்பிலும் ஈர்த்திருக்கிறது. அரங்கில் நம்மோடு இணைகிறார் சரத்குமார் அணியின் சார்பாக திரு ராஜேந்திரன். வணக்கம், வரவேற்கிறேன். விஷால் அணியின் சார்பாக நம்மோடு இணைகிறார் நாடக நடிகர், திரைப்பட நடிகர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் வி சேகர். வணக்கம், வரவேற்கிறேன். சரத்குமார் அணியின் சார்பாக நம்மோடு மற்றொரு ஆளுமை இணைகிறார் திரு SSR கண்ணன் அவர்கள். அவரையும் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். நாடக நடிகர், இரண்டு அணிகளுக்கும் சாராத நடுநிலையாக தன்னுடைய பார்வை இரு அணியில் தரப்பில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் தொடர்பான பல்வேறு சிக்கல்களை முன்வைத்து பேச வழக்கறிஞருமாக நாடக நடிகருமாக இருக்கக்கூடிய திரு ரவிச்சந்திரன் நம்முடைய இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். 4 பேருக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். நான் திரு எஸ் வி சேகர் அவரிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு சரத்குமார் அவருடைய இந்த பேட்டியை நீங்களும் நேரலையில் ஊடகங்களில் பார்த்திருக்கக்கூடும். இன்று மாலை பத்திரத்தே இல்லை, அந்த இடமே நடிகர் சங்கத்துக்கு சொந்தம் இல்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்தார்கள். இல்லை, இது வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டிருந்த இடம். கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை நாங்கள் வந்து மீட்டெடுத்திருக்கிறோம். எல்லோருக்கும் அதில் பங்கிருக்கிறது. ஆனால் எங்களுடைய காலத்தில் இதை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். பத்திரம் இதோ பத்திரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இன்னும் பல ஆதாரங்களை அவர் வைத்து வாதத்தை தொடங்கியிருக்கிறார். முதல்ல அந்த தரப்பு வாதத்திற்கே நீங்கள் எடுங்க. அந்த பத்திரம் மீட்கப்பட்டது தொடர்பாகவும் இது போன்ற வாதங்கள் வைக்கப்பட்டதற்கான மறுப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிகர் சங்க பத்திரத்தை பற்றியெல்லாம் எந்த கேள்வியும் யாரும் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை. நடிகர் சங்க கட்டடத்தை காணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்களே தவிர, நடிகர் சங்க கட்டிடம் நடிகர் சங்கத்துக்காக எழுப்பப்பட வேண்டுமே தவிர அது ஒரு வணிக வளாகமாக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இதில் சொல்லப்படுகிறதே தவிர, நடிகர் சங்க நிலத்தை எடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க, அடமானம் வச்சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. அந்த இடமே நமக்கு இல்லாமல் போய்விடும் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் பரவலாக வைக்கப்பட்டது. எல்லா ஊடகங்களிலும் விஷால் அணியின் சார்பாக இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களால் பரவலாக வைக்கப்பட்டது. அந்த இடமே இன்னைக்கு நமக்கு சொந்தமாக இல்லையான்னு தெரியல. 1 லட்சம் சதுர அடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 1.5 லட்சம் சதுர அடிக்கு ஒரு பில்டிங் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த நிலத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்? நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இல்லை, அதற்கும் அவர் மறுப்பு சொல்லியிருக்கிறாரு. திரு பூச்சி முருகன் 100 சதுர அடி உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு சொந்தமாக இருக்கிறது என்று நிரூபித்தால், அந்த அவர்கள் கட்டக்கூடிய இடத்தில் SSI சினிமா நிறுவனத்தின் சார்பாக கட்ட இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் ஒரு 100 சதுர அடியாவது நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு இருக்கா என்று கேட்டார். இருக்கிறது என்று நீங்கள் நிரூபித்தால் நான் அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சவால் விட்டார். 2500 சதுர அடி நீளம் அங்கே இடம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நடிகர் சங்கம் பயன்படுத்திக் கொள்வதற்கு. அந்த இடத்துலயே அந்த வளாகத்திலேயே அதுக்கு வர இருக்கக்கூடிய திரையரங்கிலும் கூட கான்ட்ராக்ட்ல இல்லது. இல்ல, கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு அவர் கான்ட்ராக்ட்ல லீஸ் கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு சொல்லி அவர் நிக்கல. இல்ல, லீஸ் கான்ட்ராக்ட்ல இல்ல. அதுக்கப்புறம் அவர் பில்டர்ஸ் கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காரு, அதுல இருக்கு. சரி, நீங்கள் தொடக்கத்திலே சில மறுப்புகளை வைக்கிறீங்க. நான் தொடர்பாக திரு SSR கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டு வரேன். லீஸ் கான்ட்ராக்டில் இல்லை, அது அதற்கு பிறகு போடப்பட்ட ஒரு கான்ட்ராக்டில் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய வாதம். அடிப்படையில் நீங்கள் சில ஆதாரங்களோடு சில விஷயங்களை மறுத்துருக்கிறீங்க. பூச்சி முருகன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்ட
சிறப்பு கூட்டத்தில்தான் அவர்களும் இணைந்தே அந்த முடிவிற்கு சம்மதித்தார்கள் அந்த கட்டடம் வளாகம் கட்டுவதற்கு அப்படின்னு சரத்குமார் சொல்லியிருக்கிறார். அவர் இன்னைக்கு இல்லை, பூச்சிமுருகன் நம்ம அது தொடர்பான அந்த மீட்டிங்ல நான் இருந்தேன். நீங்க இருந்தீங்க, பூச்சிமுருகன் இருந்தார் அந்த மீட்டிங்ல. அப்போ அன்றைக்கு அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டு இப்பொழுது எதிர்த்துட்டேன். அதையும் பதிவு பண்ணிக்கிறார் அவர். நீங்க ஒரு வணிக வளாகம் கட்டலாம், ஒரு ஃபிளாட் கட்டலாம்ங்கிறது எப்படி வரும்? வீடுனா ஃபிளாட்னா வீடு ஆயிடும். அதாவது ஒரு சீப்ராஸ் போன்ற ஒரு நிறுவனம், அது போன்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தா கூட அவங்க வந்து ஒரு ஃப்ளோரை ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டு அது நமக்கு கட்டி கொடுத்துருவாங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்க வெக்கேட் பண்ணிட்டா முழு இடமும் நம்மளுடைய இதாகிடும். சீப்ராஸ் போன்ற ஒரு நிறுவனம். ஏன்னா ஏன் அந்த பேரை சொன்னேன்னா எங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி என்னுடைய கேள்வி என்பது, அன்றைக்கு மிக தீவிரமாக இதே போல் பூச்சிமுருகன் உள்ளிட்டவர்கள் எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறார்கள் கேள்வி வைக்கிறார். அன்றைக்கு கூட சரத்குமார் சொன்னார் சுமார் 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ கூட நான் சொன்னேன், இப்போ ஸ்பென்சர் பிளாசா மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஆபீஸ் இருந்தா யார் வருவாங்க? திரு சேகர், 17/2/2011 அன்று சிறப்பு பொதுக்குழுவில் SBI சினிமா இந்த வளாகத்தை கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. பூச்சிமுருகன் உள்ளிட்டவர்களும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களும் அங்கே அதற்கு அனுமதி ஒப்புதல் அளித்தார்கள், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ராட்டிஃபிகேஷன் பொதுக்குழுல. அதுக்கு முன்னாடி இருக்கிறது செயற்குழு. அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் போட்டது. 25ஆம் தேதி கான்ட்ராக்ட் போடுறாங்க, 30ஆம் தேதி வந்து செயற்குழு நடக்குது, அப்புறம் வந்து ராட்டிஃபிகேஷன் நடக்குது. 25ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. தலைவருக்கும் ராதாரவிக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டு அங்கே ஒரு தீர்மானம் அளிக்கப்படலாம் சார். நீங்க ஒரு தயவு செஞ்சு கேட்டுக்கங்க. இப்போ அதிகாரம் அளிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததெல்லாம் கேட்கவே இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல அந்த கேள்வி வைக்க இப்ப அதான் கேள்வி, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படி கொடுக்க அது மாதிரி கேட்கவே இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கிற விஷயத்தை ஏன் ஒரு ஓப்பன் டெண்டர் விட்டு நாம் செய்யலை அதான் கேட்டது. ஏன் நடிகர் சங்கம் கட்டிடம் நடிகர் சங்கத்துக்காக இல்லாமல் எத்தனை கோடி ரூபா வந்தால் கூட நாம் ரோட்டில் நின்றுக்கிட்டு நமக்கு சொந்தமாக இல்லாத ஒரு கட்டடத்தை நாம் அழகு பார்க்க முடியுமா? அதுதான் சொல்றாரு 2500 சதுரடி இடம். 2500ன்றீங்க? இல்ல நீங்க சொன்னது சார், எங்க வீடு 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் சார். 4 பேருக்கு வீடு 7500. நீங்க இல்ல நீங்க அவர்கள் வைத்த வாதம் 100 சதுரடி கூட நம்மளால் அங்க பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியும் என்று நிரூபித்தால் நான் வழக்கை திரும்பி வாங்கி. நாளைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சார், இவர்கிட்ட அவர் சொன்னாரு. பூச்சிமுருகன் கேளுங்க. நான் கேட்கிறேன். இல்ல எல்லாரும் ஒரே அணியா தானே நிக்கிறீங்க? நான் வரேன். நான் நிக்கலைங்க எலெக்ஷன்ல. இல்ல எல்லாரும் ஒரே அணியில் தானே இருக்கிறீங்க. இப்ப நாளைக்கு இவர் மட்டும் எதிரியா? என்ன எலெக்ஷன் முடிஞ்சா எல்லாம் ஒரே அணி. நான் திரு யசோதார் கண்ணா அவரிடம் வருகிறேன். இன்றைக்கு இந்த சில ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து மறுப்பு தெரிவிக்கின்ற பொழுது திரு சரத்குமார் அவர்கள் பேசுகின்ற ஒரு சாதாரண பார்வையாளனாக சில சந்தேகங்கள் வரும். 4,25,00,000 ரூபாய் கடன் இருந்தது அப்படிங்கிறார். நடிகர் சங்கத்திற்கு அது ஒரு பெரிய கடன் என்பது போன்ற ஒரு வாதத்தை தான் அவர் வைக்கிறார். 4,25,00,000 ரூபாய் கடனை வங்கி மேலாளரை பார்த்து நான் பேசி 1,25,00,000 ரூபாயாக அதை ஒரே சிங்கிள் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டில் நான் ஆக்கணும்னு பேசினேன். இதற்காக நாங்கள் நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும். மலேசியா சிங்கப்பூர் எனக்கு புரியல. 1,25,00,000 ரூபாய்ங்கிறது இவ்வளோ பெரிய நடிகர்கள் சேர்ந்து அடைப்பதற்கான ஒரு பெரிய தொகையா? இதற்கு ரஜினி, கமல் உள்ளிட்டவர்களெல்லாம் சேர்ந்து சிங்கப்பூர், மலேசியாவில் எல்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வெறும் 1,25,00,000 ரூபாய் தான் திரட்ட முடிந்ததா? இந்த கடன் அடைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும். அதுக்கு மேல 1 கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சாங்க சார். இல்ல ஓகே, அப்படியே வச்சுக்கலாமே. மேலேயும் வச்சாங்க. அதான் அதுக்கு மேல வச்சு அதை அப்படியே வந்து அந்த FD அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. இல்ல அது நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இங்க இருந்தா முறைகேடு நடந்ததுங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இது போன்ற இடங்களில் இருந்தானே இல தோன்றுகிறது அப்படிங்கிற. நான் இதை சொல்லல, நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன். CCCL பேசுறாங்க, அது செலிபிரிட்டி லீக் கிரிக்கெட் போட்டிகள் அதுல முறைகேடு நடந்தது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதுக்கும் அவர் மறுப்பு சொல்றார். நான் என்னுடைய கேள்வி என்பது, இந்த விஷயங்களை வணிகமாக மாற்றுகின்ற பொழுதுதானே இந்த பிரச்சனைலாம் வருது அப்படிங்கறதான் கேள்வி. ஆமா, அது ஏன் மாற்றணுங்கிறதான் கேட்கிறேன். இல்ல இப்போ அவர் சார்பா நான் சொல்றேன் சார், இது வந்து இந்த 4,25,00,000 ரூபாய் கடன் இருந்தது. சரத் சார் போய் பேசி குறைச்சி அதை ஒரு குறிப்பிட்ட அளவில் கணிசமாக குறைச்சி 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்டார் நைட் போய் நம்ம நடத்தி கொண்டு வந்து இந்த கடனை அடைச்சி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு FDயில் ஒரு அமௌண்ட்டு போட்டோம். நீங்கள் கேட்குறது என்னென்னா, அவ்வளவு கஷ்டமான விஷயமா இதுன்னு கேட்குறீங்க? இல்லை அவ்வளவு பெரிய தமிழகத்தின் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக உச்சபட்ச நடிகர்கள் எல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே இவ்வளவுதான் பெற முடிந்தது என்று சொல்லக்கூடியதை நான் உங்க அணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை விட்டுங்க. ஒரு பார்வையாளனாக நானே இன்னும் ஜாஸ்தி கரெக்டா இருக்குன்றீங்க. எஸ் அப்சல்யூட்லி நான் கேக்குறேன். அதுதான் உங்க குற்றச்சாட்டு. நான் அதான் சொல்றேன், ஒரு பார்வையாளனாக நானே கேக்குறேன்னா நான் சொல்றேன். நான் அப்படிதான் சொல்லி கேக்குறேன். உங்களுக்குள்ள இருக்கிறத விட்டுங்க. ஒரு பார்வையாளனாக நான் கேக்குறேன். நான் தான் கேக்குறேன். இல்ல ஒரு விஷயம், இந்த போராட்டம் வந்து ராதாரவி அண்ணன் 1986 நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக வந்த காலகட்டத்திலிருந்து ஒரு கடனையும் அடைப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது.
அதற்கு திரைப்படத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்ட்ட இருந்து நமக்கு போதிய ஆதரவும் ஒரு பாதுகாப்பும் கிடைக்காத சூழ்நிலையில் தான் தனிப்பட்ட முறையில் ஒரு கடனெல்லாம் அடைச்சிட்டு வந்தார். சத்யராஜ் சார்கிட்ட போய் கேட்டார், அவர் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு, வாட்டர் டேக்ஸு, இபி பில், இந்த கடனெல்லாம் அடைச்சார். மிகப்பெரிய கடனாக வந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் விஜயகாந்த் சாரை தலைவராக கொண்டு வந்து உட்கார வச்சு, சரத்குமார் சாரை செயலாளராக உட்கார வச்சு, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் கேட்டிங்க 1,25,00,000 ரொம்ப சாதாரண விஷயம் தானே, 4,25,00,000. அன்றைய காலகட்டத்தில் அதுக்கு உண்டான சூழல் நமக்கு யாருமே கொடுக்கல. அதனால் வேண்டிதான் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இதில் தனிப்பட்ட முறையில் சரத் சார் எடுத்த முயற்சியில் கணிசமான அளவு அந்த பணம் குறைக்கப்பட்டு 1.25 கோடி ரூபாய்க்கு ஸ்டார் நைட் நடத்துறதுக்கே நம்ம பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்தேன், கமிட்டி மெம்பராக இருந்தேன். இல்லை அதில் அதுதான் எனக்கு புரியல. நிஜமாக ஏன்னா நான் ஒரு ஊடகத்தில் இருக்கிறேன், மிகப்பெரிய ரஜினி, கமல் போன்ற ஆளுமைகள்லாம் வருகின்ற பொழுது ஸ்டார் நைட் நடத்துறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன கஷ்டப்படுறீங்க? இப்ப பணத்தை கொட்டி கொடுப்பதற்கு விளம்பர நிறுவனங்கள் தயாராக இருப்பார்கள். அன்றைக்கும் தொலைக்காட்சிக்கு முன்னாடி அன்னைக்கு இல்ல நீங்க சொல்றது எப்போ 47,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. நான் இப்ப 50,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றேன். நான் சொல்றது 1947 உள்ளது பேசுறேன். நான் இப்போ இவங்க கலை நிகழ்ச்சி நடத்துனது எப்போ? இப்போ இவங்க இல்ல, நானும் தான் போயிட்டு 2003ல நடத்தணும் சார். 2003ல ஸ்டார் நைட் நடத்தணும். 2003ல அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்ல சூழல். இதுல என்ன நாம ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன, கடன் அடைக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுக்காம இந்த கடன் அடைக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒற்றுமைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு வகையில் கடன் அடைஞ்சாச்சு. இது ஏன் அடைக்கல, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்களே, இது கொடுக்க முடியல அப்படின்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இல்லை. ஆனால் கடன் அடைப்பதற்கு அத்தனை நடிகர்களும் வந்து ஒத்துழைத்தார்கள். அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். இதை தான் சரத்குமார் சாரும் சொன்னாங்க, விஜயகாந்த் சாரும் சொன்னாங்க, ராதாரவி அண்ணனும் சொன்னாங்க. நான் திரு ரவிச்சந்திரன் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங், சரத்குமார் வந்து இதை ரொம்ப சுலபமாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமோ அப்படிங்கிற டவுட். ஏன்னா இஸ் எ வெரி பிரில்லியன்ட் மேன். அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் பிகின்லேருந்தே இருக்குது. இதை இவ்வளோ தூரம் அவர் வளர விட்டுருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றார். 2000 பார்க்குறார், நடிகர் சங்க மேட்டர்கள் அதை பார்க்குறாரு, அது எல்லோரும் வருவாங்க, நடிகர்களெல்லாம் கட்டி மேய்ச்சி கொண்டு போய் டேலண்ட் அடிச்சுனா அதுவே ஒரு பெரிய டேலண்ட் அதுக்கு. ஸோ இந்த விஷயத்தை அவர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல, மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் முதல்லேருந்து நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி இப்போ வந்து க்ரக்ஸ் மற்ற ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்டு, செயற்குழு, பொதுக்குழு, இதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஏன்னா நான் இப்போ தெரியாது எனக்கு நடந்தலாம். இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், எல்லாருக்கும் என்ன விஷயம், நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் எடுத்துருக்க இன்டர்வியூ எல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கிற பில்டிங் இடிச்சிட்டாங்க, நாங்கள் போகும்போது அந்த ரோட்டில் பில்டிங்கே இல்லை, கட்டடத்தையே காணோம் அப்படிங்கிறது. கட்டடத்தை காணோங்கிற ஒரு மனசுக்குள்ள நடிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை மனசுக்குள்ள. அந்த கட்டடம் இங்கே இல்லையே சார் அப்படிங்கிறது. அந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது வேற. இதில் இப்போ இது இவங்க கேட்டதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். அந்த இடத்த வந்து எஸ்பிஐ சினிமாஸ்க்கு 29 வருஷம் குத்தகைக்கு தான் கொடுத்துருக்காங்க தவிர ஒரு சதுர அடி இடம் கூட யாருக்கும் விற்கப்படலை. அது சேல் அக்ரிமெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐ சினிமாஸ்க்கு உள்ள அவங்களுக்கு இந்த கட்டத்திலேயே அவங்களுக்கு சுவாதீனம் கொடுத்தது. அவங்க சுவாதீனம் கொடுத்தது மூலமாக அந்த இடம் இடிக்கப்பட்டு விட்டது. சுவாதீனம் கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன? ஒண்ணு இல்ல அது அவர் பதில் சொல்லிக்கிறார், சரத்குமார் பதில் சொல்லிக்கிறாரு. மாநகராட்சியை அணுக வேண்டியிருக்கும். இல்ல அவர் சார், நான் அந்த ஆஸ்பெக்ட் வரல. மாநகராட்சி அணுகி அவங்க கட்டடத்தை இடிக்கிறதுக்கான பர்மிஷன் ப்ராப்பரா வாங்கியிருக்கோம் நீ கூட சொல்லி, அதுக்கான பவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல அதுக்குல யூஷுவல் ப்ரொசீஜர். ஏன்னா நிறைய பில்டர்ஸ்க்கு நான் வந்து லாயரா இருக்கேன், நான் சொல்றேன் யூஷுவல் ப்ரொசீஜர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இடம் நம்ம எடுத்து அந்த இடத்த லீஸு கட்ட போகிறாங்க எஸ்பிஐ சினிமாஸ்னு, கம்ப்ளீட்டாக எல்லா செலவும் அவங்க தான் பண்ணோம். அதுதான் அந்த அக்ரிமெண்ட். நடிகர் சங்கத்துக்கு எந்த விதமான பொறுப்பு அதில் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் எல்லாம் போட்டு முதல்ல சிஎம்டிஏக்கு போகிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து கிரவுண்டு 8 மாடி அல்லது 9 மாடி கட்டணும்னு போகிறோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் கடந்த 10 வருஷங்களை பார்த்தீங்கன்னா, எந்த பிளான் சேங்ஷன் ஆகிறதுக்கும் மினிமம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகுது. அதுவரையில் நம்ம கட்டடத்தை இடிக்க வேண்டியதில்லை, இருக்கிற இடத்த காலி பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த பிளான் சாங்ஷன் வந்ததுக்கப்புறமா கார்பரேஷனில் அப்ளை பண்ணி 2 மாதம் இல்லை 3 மாதம் டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி பில்டிங் இடிச்சிடலாம். இப்போ 2010 அக்ரிமெண்ட்டு, 2012 பூச்சி முருகன் கேஸ் போடுறார். இப்போது அந்த இடத்த வந்து இவ்வளவு சீக்கிரம் இடிச்சிருக்காமல் இன்றைக்கி அந்த பில்டிங் அங்கேயே இருந்திருக்கலாம். ஏன்னா சாங்ஷன் கிடைக்கல. சிஎம்டிஏ போனாங்க, ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க, நிறைய பேர் அதில் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா சிஎம்டிஏ லெவலுக்கே போகலன்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் சொன்னதுனால எல்லாரும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அம்பிகா மேனன் மற்ற அந்த ரிட் பெட்டிஷனில் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சிஎம்டிஏக்கு போனதுக்கான எவிடன்ஸ் அவர் நீ கொடுக்குறாரு. சரி, சிஎம்டிஏக்கு இன்னும் சாங்ஷன் ஆகலை, இன்னும் பிளான் அந்த லெவலில் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இதில் அந்த இடத்த இப்போ இடிச்சிருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இன்னொன்று, ரெண்டாவது இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி முருகன் வந்து 2012 ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு, இன்ட்ரைம் ஸ்டே ஒன்று வாங்குறாரு ஹைகோர்ட்டில், ஜஸ்டிஸ் சந்துரு. அதில்
அதை எதிர்த்து நடிகர் சங்கத்தில் டிவிஷன் பெஞ்ச் முன்னால் அப்பீல் போகிறாங்க. அப்பீல்லையும் அவங்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுது. 2013 நடந்த அந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் நடிகர் சங்கம் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போகவே இல்லை. ஏன் போகலை? சரி, அந்த போயிருக்கணும். அந்த 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 கேள்வியோட நம்ம ஒரு சின்ன பிரேக் போலாம். அந்த கேள்விக்கான விடையை நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேடலாம்.